சொன்னாரு இங்க நடக்கிற போராட்டங்களுக்கு சகோதரி வந்து குரல் கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு. என்னையுமே கேட்டாங்க, ஒரு திருநங்கையா இருந்துட்டு இந்த மக்களுக்காக நீ போராடிட்டு இருக்க, இந்த மக்கள் வந்து நம்மள ஒரு காலத்துல கேலி கிண்டலுக்கு ஆளாக்குனாங்கல்ல, அந்த மக்களுக்காக ஏன் நீ போய் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் ஒரே ஒரு பதில் தான் அவங்களுக்கு சொன்னேன். பிள்ளை பேர் இல்லாத நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வேணா அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான காத்து வேணும். நாங்க சொல்றது பேசுறது இப்ப உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. சுத்தமான காத்து இல்லாம மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மலைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இங்க நம்ம ஒண்ணுமே செய்ய போறது கிடையாது. அதனால வந்து அந்த கனிம வளங்கள் எல்லாம் காக்கணும். அந்த ஒரு இன போராட்டத்தோட தான் நாங்க வந்து நிக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. எனக்கு நிஜமான ஐயாவோட பேர் மறந்துருச்சு, ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கு. ஏன்னா இப்ப இஸ்லாமிய சொந்தங்கள் நோட்டுக்காகவும் பணத்துக்காகவும் கேவலம் இஸ்லாமிய ஜனங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிற கட்சிகளோட போய் வெக்க கேட்ட போய் உட்காந்துருக்காங்க. ஆனா நாம் தமிழரோட ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு ஐயா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேங்க ஐயா, ரொம்ப நன்றி. நாங்க ஆட்சியில இல்லாத போதே உங்களுக்கு அவ்வளவு உதவிகளை செய்யறதுக்கு முன்னேறிட்டு வந்தோம். ஆட்சி எங்க கையில வந்துருச்சுன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுவோம். திருட முடியாது, இங்க எதையும் நீங்க கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது. நாம் தமிழர் கையில தமிழ்நாடு சிக்குச்சுன்னா ஆட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நிஜமாலுமே இப்ப வருகிற திரை கவர்ச்சி பின்னாடி தயவு செஞ்சு போயிடாதீங்க. தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு என்ன சொல்றதுன்னு தெரிய பேச்சே வரமாட்டேங்கிற அந்த பர்சனை பத்தி பேசினா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு திருச்சியில ஒரு நியூஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தன்னுடைய படத்தை வெளியில விட முடியாத அந்த பட்டியலை எடுத்து வச்சுட்டு ஜனநாயக படம் வெளியில் வந்தால் தன்னுடைய பிரச்சனையை எழுதி பேசுகிற ஒரு பர்சனுக்கு தன்னுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எப்படி காப்பாற்ற முடியும்? அதை நீங்க அறிஞ்சு புரிஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. என் அறிவு சமூகங்களே, நாம் தமிழர் கட்சி அவசியம் தேவை. நீங்க அதை இந்த தடவை மிஸ் பண்ணிட்டீங்க, தமிழ்நாடு தலைகளா போயிடும். வடநாட்டுக்காரங்க வந்து நம்ம தமிழர்களை அடிச்சு விரட்டுகிற நிலைமை வந்துடும். எனவே நீங்கள் எல்லாரும் புரிந்து கொண்டு, இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை தேர்வு செய்யுங்க. அண்ணன் சீமானுக்கு வாக்களிங்க, விவசாயத்தை காப்பாத்துங்க.